அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இன்றைக்கி என்ன கிளாஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ இதோட டெஃபினேஷன் பாருங்கள். இஃப் த பிரின்சிபல் பார்ட் contain an infinite number of non-zero terms, then z equal to a is known as a எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டினாமினேட்டர் வேல்யூஸ், அதாவது பிரின்சிபல் பார்ட் இருக்குல்ல, அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட் இஸ் நோன் அஸ் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் 1/z. நமக்கு இ பவர் இசட்டோட எக்ஸ்பான்ஷன்னா இ பவர் இசட் ஈக்குவல் டு 1 + z/1 ஃபேக்டோரியல் + z²/2 ஃபேக்டோரியல் + எக்ஸட்ரா அப்படி போயிட்டு இருக்கும். அப்போ அந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1/z அப்படின்னு இருக்குது. ஸோ இதே எக்ஸ்பான்ஷன் தான். இதுக்கு பதிலாக இசட்டுக்கு பதிலாக இசட் இருக்க இடத்துல 1/z அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 + 1/z/1 ஃபேக்டோரியல் + 1/z² 2 ஃபேக்டோரியல் + 1/z³ 3 ஃபேக்டோரியல் + எக்ஸட்ரா. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் இருக்குல்ல, 1/zங்கிற ஃபார்மேட் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துருங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனில் வரும்போது எப்படி வருது பாருங்கள். 1 + இங்கே 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது 1/z மல்டிப்ளிகேஷனில் வரும்போது 1/z அப்படின்னு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ப்ளஸ் 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இது இங்கே மல்டிப்ளிகேஷனில் வரும்போது 1/z² ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/z³ ப்ளஸ் எக்ஸட்ரா கிடைக்கும். ஸோ இதில் பாருங்கள், இசட்டுங்கிற டேர்ம் வந்து எல்லாமே டினாமினேட்டர் இருக்கிறதுனால இது டினாமினேட்டர் வேல்யூஸ் என்ன சொல்லுவோம், நம்ம பிரின்சிபல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயுமே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருக்குது. தேர் இஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் அப்படிங்கிறதுனால ஸோ z ஈக்குவல் டு 0. z ஈக்குவல் டு 0ங்கிறது இந்த லெக்கில் இசட்டோட சப்ராக்ஷனில் என்ன இருக்குது, எல்லாமே 0ன்னு இருக்குது. இங்கே சொல்லிடலாம் நீங்கள் z - 1/z- இந்த லெக்கில் 0 இருக்குன்னு அர்த்தம். அப்போ z ஈக்குவல் டு 0 இஸ் அன் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஃபார் e பவர் 1/z அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருக்கிறதுனால ஸோ z ஈக்குவல் டு 0 இஸ் அன் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதர் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் 1/z - 3. ஸோ நான் போன எக்ஸாம்பிளில் சொன்னேன் 1/z அப்படின்னா அந்த இடத்துல இசட் இருக்கிற இடத்துல இ பவர் இசட்டோட எக்ஸ்பான்ஷனில் இசட் இருக்கிற இடத்துல 1/zன்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, z - 3 இருக்குது. அப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன டேம் இருக்குது, ஸோ 1/z - 3 அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ 1/z - 3/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/z - 3 the whole square by 2 factorial plus 1/z - 3 the whole cube by 3 factorial plus etc. அப்படி போயிட்டு இதுலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1/z - 3ங்கிற ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த டேர்ம் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷனில் வரும்போது 1 ப்ளஸ் இங்கே 1/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/z - 3 ப்ளஸ் இங்கே 2 ஃபேக்டோரியல் இருக்கிறதுனால 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/z - 3 the whole square ப்ளஸ் 1/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/z - 3 the whole cube எக்ஸெட்ரா. ஸோ இதுலேயுமே என்ன இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருக்கிறதுனால ஸோ இது z ஈக்குவல் டு 3 இஸ் அன் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு எழுதிடலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம் 3 பாருங்கள். எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 1/z. நமக்கு காஸ் z எக்ஸ்பான்ஷன் தெரியும். காஸ் z ஈக்குவல் டு 1 - z²/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z4/4 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டு இருக்கும். இப்போ அந்த இடத்துல இசட்டுக்கு பதிலாக என்ன இருக்குது, இசட்டுக்கு பதிலாக 1/z அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனில் இசட்டுக்கு பதிலாக z 1/z அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 மைனஸ் இசட்டுக்கு பதிலாக இங்கே 1/z the whole square by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/z whole power 4/4 ஃபேக்டோரியல் மைனஸ் 1/z whole power 6/6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உள்ள இந்த 1/zங்கிற டேர்ம் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வந்துருங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஃபார்மேட் 1 - 1/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/z the whole square ப்ளஸ் 1/2 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/z the whole power 4 மைனஸ் 1/6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1/z whole power 6 ப்ளஸ் எக்ஸட்ரா. இப்போ இதுலேயுமே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரின்சிபல் பார்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த இடத்துல இசட்டோட சப்ராக்ஷனில் என்ன இருக்குது, 0 இருக்கிறதுனால ஸோ z ஈக்குவல் டு 0 இஸ் அன் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஃபார் காஸ் ஆஃப் 1/z. புரியுதுங்களா? ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? இந்த நோட்டோட பாயிண்ட்ஸை பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் மாதிரி போன கிளாஸ்லேயே எனக்கு கொடுத்துருந்தேன். திரும்பவும் நான் இதை எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா இந்த டாப்பிக்கில் அந்த தியரம்ஸ் எல்லாமே நமக்கு அப்ளை ஆகுது. அதனால தான் ஒரு தடவை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ நோட் 1, the limit point of 0 is isolated essential singularity. Second one, the limit point of poles are non-isolated essential singularity. Note 3, the function f of z equal to e power z, sin z, cos z have essential singularity at z equal to infinity. ஸோ z equal to infinityங்கிற பாயிண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு சிங்குலாரிட்டி பாயிண்ட்னு சொன்னேன். அது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக இருக்கும். புரியுதுங்களா? ஃபோர்த் ஒன், the function f of z equal to e power 1/z, sin of 1/z, காஸ் ஆஃப் 1/z. இந்த லெக்கில் பாருங்கள், இங்கே z இருக்கும், இங்கே 1/z இருக்கும். இங்கே z
ஒன் பை இசட் இசட் ஒன் பை இசட் அப்படின்னு இருக்கும். அப்போ அதோட பாயிண்ட் ஹேவ் த எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அட் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ஒன் பை இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து அட் இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்டில் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து அட் இசட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டியாக இருக்கும். புரியுதுங்களா? கொஷின் நம்பர் 1, f of z ஈக்குவல் டு sin z. இங்கே f of z ஓட வேல்யூஸ் ஒன்லி sin z மட்டும் இருக்கிறதுனால இந்த டேர்மை நம்ம வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணணும். இது டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வேல்யூஸை 0க்கு ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து z வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ f of z ஈக்குவல் டு 0, ஸோ sin z ஈக்குவல் டு 0. ஸோ சைனோட வேல்யூஸ் எப்போல்லாம் 0 ஆகும்? sin nπயோட வேல்யூஸ் வந்து 0 ஆகும். அப்போ sin z ஈக்குவல் டு sin nπ. இதுலேருந்து சைனை ஈக்குவல் பண்ணோம்னா z ஈக்குவல் டு nπ அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இசட்டுக்கு பதிலாக nπன்னு அப்ளை பண்ணுறது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதாவது என்னோட வேல்யூ 0, 1, +or -1, +or -2, +or -3 எக்ஸெட்ரா. ஸோ என்னுக்கு போல் நீங்கள் என்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணாலும் sin nπயோட வேல்யூஸ் வந்து 0ன்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இசட்டுக்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அது வந்து என்ன சொல்லலாம், z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதாவது நியூமரேட்டர் வேல்யூஸ் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்முக்கு வந்து 0 வர்றதுனால z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லலாம். நோட்டில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0 அப்படின்னா இஸ் அன் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லி. இப்போ இங்கே நமக்கு கொஷினில் என்ன வந்திருக்கு, z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0. அப்போ லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0 அப்படின்னா z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் த ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி சொல்லிடலாம். புரியுதுங்களா? சேம் இதே மாடல் தான் இந்த கொஷின். f of z ஈக்குவல் டு cos z. இப்போ இங்கே நியூமரேட்டர் வேல்யூஸ் மட்டும் இருக்கிறதுனால அப்போ இந்த டேர்மை 0க்கு ஈக்குவல் பண்ணி நமக்கு z வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ f of z ஈக்குவல் டு 0, ஸோ f of z ஓட வேல்யூஸ் வந்து cos z ஈக்குவல் டு 0. ஸோ cos z ஈக்குவல் டு 0 அப்படின்னா cos வந்து எந்த டேர்மில் வந்து 0 ஆகும்? cos π/2லாம் 0 ஆகும். அப்போ அது என்ன எழுதிக்கலாம், cos n × π/2ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3 அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த π/2 எப்போல்லாம் வருதோ π/2, 3/2, 5/2 அந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகும். அப்போ இதுக்குமே z ஈக்குவல் டு n × π/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால ஸோ z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0 அப்படின்னு தான். ஸோ இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் டேர்முக்கு வந்து 0 கிடைக்கிறதுனால z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் அன் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? இந்த ரெண்டு கொஸ்டினுக்குமே இசட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு n5 அப்படின்னு இருக்கும், இங்கே z ஈக்குவல் டு n × π/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம 0 கிடைக்குது, இதுக்கும் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு வந்து 0 கிடைக்கிறதுனால, அதாவது நியூமரேட்டர் வேல்யூஸ் வந்து 0 ஆகிறதுனால அந்த z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது நியூமரேட்டர் வேல்யூஸ் வந்து 0 வந்துச்சுன்னா அதை லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா அது என்னென்னு சொல்லலாம்னா z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிறது இஸ் அன் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஃபார் sin z. இதுக்கு வந்து cos z அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? நம்பர் 2 பாருங்கள். அந்த ஃபஸ்ட் கொஸ்டினோட ரெசிப்ரோக்கலை தான் இங்கே கொடுத்துருங்க. f of z ஈக்குவல் டு 1/cos z or f of z ஈக்குவல் டு 1/sin z. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால ஸோ இந்த டேர்மை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ sin z ஈக்குவல் டு 0 அப்படின்னா sin nπயோட வேல்யூஸ் வந்து 0ன்னு கிடைக்கும். அப்போ z ஈக்குவல் டு nπ அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அதேமாதிரி cos z வேல்யூஸும் போன டேர்மில் நம்ம போட்டு தான் z ஈக்குவல் டு n × π/2க்கு வந்து 0ன்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டுக்குமே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கிறது. அப்போ டினாமினேட்டரில் 0 வந்துச்சுன்னா நான் அது என்ன கண்டிஷன் சொன்னேன்னா போன கிளாஸில் வந்து ஒரு தியரம் சொல்லியிருந்தேன், ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா if z ஈக்குவல் டு a is a 0 of order m of an analytic function f of z. இந்த f of z ஓட ஜீரோஸ் வந்து z ஈக்குவல் டு ஏங்கிறது ஜீரோஸாக இருந்துச்சுன்னா தென் z ஈக்குவல் டு a is a ஃபோல் ஆஃப் ஆர்டர் m 1/f of z. அதே பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட் வந்து 1/f of z ஓட ஃபோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போன கொஸ்டினில் வந்து ஜீரோஸ் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து அதோட ரெசிப்ரோக்கல் தானே, டினாமினேட்டர் இருக்கிறதுனால. ஸோ போல்ஸ் ஆஃப் 1/cos z ஆர் 1/sin z ஆர் n × π/2 ஆர் nπ அப்படின்னு எழுதிக்கலாம். என்னோட வேல்யூஸ் வந்து 0 +or -1 +or -2 எக்ஸெட்ரா. ஸோ இதுக்குமே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து இருக்கிறதுனால ஸோ z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் த லிமிட் பாயிண்ட் ஆஃப் போல்ஸ். ஏன்னா டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அதை லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் அப்படின்னு தான். ஸோ லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் அப்படின்னா நான் என்ன சொன்னேன், லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸ் ஆர் நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன், அது நோட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஃபார் 1/cos z ஆர் 1/sin z அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது டினாமினேட்டர் வேல்யூஸில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 0 ஆனிச்சுன்னா அது நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அதே நியூமரேட்டரில் வந்து வேல்யூஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 0 ஆனிச்சுன்னா அது ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். f of z ஈக்குவல் டு sin z மைனஸ் cos z. ஸோ இங்கேயுமே நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டேர்முக்கு நம்ம z வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணுவோம், f of z 0க்கு ஈக்குவல் பண்ணணும். இப்போ f of z ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஸோ sin z மைனஸ் cos z ஈக்குவல் டு 0. ஸோ அந்த டேர்மை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுலேருந்து இந்த cos z ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ மைனஸ் cos z அந்த சைடு போகும்போது ப்ளஸ் cos z மாறிடும். ஸோ sin z ஈக்குவல் டு
ப்ளஸ் காஸ் இசட் அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? π/4ங்கிற டேர்மில் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை என்ன எழுதிக்கலாம்? இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் n இன்ட்டு π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இசட்டுக்கு வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் வந்து இந்த நம்பர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருக்கும்போது இந்த டேர்ம் உள்ளே வரும்போது 0 ஆயிரும். அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்முக்கு வந்து 0 ஆகிறதுனால ஸோ இது மேலே நியூமரேட்டர் வேல்யூஸ் வந்து 0 ஆகிறதுனால த லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஓகேவா? ஸோ லிமிட் பாயிண்ட் ஆஃப் 0 இஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதிக்கலாம். தற்போது இசட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி இஸ் அன் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அது நியூமரேட்டர் வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 0 ஆகிறதுனால இதை வந்து என்னென்னு சொல்லலாம்? ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். f of z equal to 1 by sin z minus cos z. உனக்கு கொஸ்டின் நம்பர் 3 இருக்குல்ல, அந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருக்கும். அதே டேர்ம் நான் வந்து டினாமினேட்டரில் கொடுத்துருக்கேன். இப்போ டினாமினேட்டரில் கொடுத்தா இந்த டேர்ம் என்ன வேல்யூஸ் கிடைக்கும்? இதோட வேல்யூ 0க்கு ஈக்குவல் பண்ணால் அப்போ இசட்டோட வேல்யூஸ் இதே தான். z equal to n இன்ட்டு π/4 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ n இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்முக்கு வந்து டினாமினேட்டர் வேல்யூஸ் வந்து 0 ஆகும். ஸோ டினாமினேட்டர் வேல்யூஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 0 ஆகுறதுனால z equal to இன்ஃபினிட்டி இஸ் அன் நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் நல்லா பார்த்துக்கோங்க. ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டியா ஆர் நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டியா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸாம்பிள் 5 பாருங்கள். f of z equal to 1 by 1 minus e power z. ஸோ இங்கே டினாமினேட்டரில் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இந்த டேர்மை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ 1 minus e power z equal to 0. ஸோ இதுலேருந்து இந்த 1 அந்த சைடு கொண்டு போயிருங்க -1. ஸோ e power z equal to +1 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ e power z equal to இந்த 1 எப்போல்லாம் கிடைக்கும்? e power 2 into n into i pi அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல பேஸ் ரெண்டு சேமாக இருக்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம்? பவர் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். z equal to 2 into n into i pi அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ என்னோட வேல்யூஸ் வந்து நம்ம 0, 1, 2 அப்ளை பண்ணும்போது ஸோ 0, 2πi, 4πi, 6πi இது எல்லாமே வேல்யூஸ் கிடைக்கும். இது எல்லாமே இது டினாமினேட்டர் வேல்யூஸ். அப்போ டினாமினேட்டர் வேல்யூஸ்க்கு வந்து 0 கிடைக்கும். அப்போ அதை என்ன எழுதலாம்? போல்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டர் வேல்யூஸ் வந்து 0 ஆகிறதுனால அதை வந்து டினாமினேட்டர்லேருந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு வந்து 0 ஆகிறதுனால அதை வந்து போல்ஸ்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் போல்ஸோட வேல்யூஸ் என்னன்னு சொல்லலாம்? நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ z equal to infinity is an நான் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் தெரிவில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.